ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அருள். வெல்கம் பேக். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னது மல்லியை கடத்திட்டாங்களா? ஆமாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்ற முழு விவரத்தையும் நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன நடந்துச்சுன்னா, நேற்று நம்ம மல்லி வந்து ஷாக் ஆனது விஜயை பார்த்து இல்லைங்க, நம்மளோட நிஷா இருக்காங்க இல்லையா, நிஷா அவங்களோட ஆளுங்களை பார்த்து தான். என்னடா சொல்கிறேன்னு கேட்குறீங்க? ஆமாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னென்னா, நம்மளோட அரவிந்த் வந்து பர்ஸை கொடுக்கறதுக்காக ஷாப் உள்ளே போவாருங்க. அப்படி போகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்மளோட மல்லி கதவை திறந்து வெளியே இறங்கி வருவாங்க. அப்போ பார்த்தா நம்மளோட நிஷா வந்து மல்லியை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா. அவளும் கூட இருக்கிற ஆளுங்களும் இவங்களை துரத்துறாங்க. அவங்க வரதை பார்த்து நம்மளோட மல்லி ஷாக்காகி ஸ்டன்னாகி நிற்கிறாங்க. அதை தான் நீங்கள் நேற்று பார்த்தீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லியை விரட்டி அந்த குண்டு பொம்பளைங்கெல்லாம் சேர்ந்து பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்க. எங்கடான்னு பார்த்தா சேம் அதே குடோன் தாங்க. நம்மளோட வழுக்கத்தலையை வண்டராயங்கனால விஜயோட மாமனார் அவனோட குடோனுக்கு தாங்க கூப்பிட்டு போகிறாங்க. அந்த பருத்தி குடோனுக்கு தான் பருத்தி நூலெல்லாம் பிரிச்சுருப்பாங்க இல்லையா, பட்டுப்பூச்சி நூலெல்லாம், அந்த மாதிரி ஒரு குடோனுங்க அது. அந்த குடோனுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே கட்டி வச்சு நம்மளோட நிஷா வந்து ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வரா. என்னென்னு பார்த்தா, விஜய்க்கும் இவளுக்கும் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. இனி எனக்கு விஜய் வேண்டாம், விஜய் எனக்கு பிடிக்கல, எனக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் 2 பேரும் விவாகரத்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன் வாங்குறதுக்காக அவளை கடத்திட்டு வந்திருக்கா. இதில் சைன் போடுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பிடிச்சி கொடுமை பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம மல்லியை வந்து விஜய் கூப்பிட்டு வந்துட்டா, நிஷாவால் 5 நாளில் கூப்பிட்டு போக முடியாது. நம்ம வெண்பாவை அப்ராடுக்கு அவள் ஃபாரின் கூப்பிட்டு போகணும். மல்லியை வந்து இங்கே ஏதாவது ஒரு கெதியாக போய் இவ்வளோ எதனா பண்ணி ஏதாவது பண்ணி நம்ம வெண்பாவை வந்து பிரித்து கூப்பிட்டு போகணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்டில் தாங்க நம்மளோட நிஷா இப்போதைக்கு இருக்காங்க. இதனால தான் அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாமல் கன்ஃபியூஷனில் இப்போ மல்லியை கடத்திட்டாங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா நினச்சேன், எப்படியாவது விஜயை கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் விஜயை கல்யாணம் பண்ணுன்னா மல்லின்ற ஒரு கேரக்டர் அங்கே இருக்கக்கூடாது. மல்லியை தூக்கிட்டால் ஈஸியாக விஜயை கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான். அப்போ ஏன்டா இதுக்கு முன்னாடி கலந்த காலத்தில் மல்லி இல்லாமல் தானே இருந்தாங்க, அப்புறம் ஏன் கரெக்ட் பண்ணலன்னு நீங்கள் கேட்கலாம். கரெக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ வந்து நம்ம நிஷா சின்ன பிள்ளைங்க, அந்தளவுக்கு தெளிவில்லை. இப்போ பியூட்டி குவீன், க்யூட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்கள கண்ட்ரோல் பண்ண யாராலையும் முடியாது. ஸோ அவங்க எப்படியாவது விஜயை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி தருவாங்க. சரி, அதை ஒரு பக்கம் போட்டோம். நம்ம நிஷாவுக்கு ஏன் வெண்பா மேலே இப்படி ஒரு பித்து பைத்தியம் தான் கேட்குறீங்க? ஆமாங்க, நம்ம நிஷாவுக்கு வந்து அவங்க அக்கான்னா உயிர். அக்காவுக்காக என்ன வேணால் செய்வாங்க அப்படி இருந்தாங்க. அப்படி ஒரு பக்கம் இருக்க இப்படி போயிட்டுருக்குங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, முன்னே என் தம்பி வீடியோ பேசிகிட்டு இருந்தான். அப்போ வந்து அதே பொண்ணு தாங்க இப்போ இந்த வழியாக இந்த ஸ்கூட்டியில் போகுது. அப்போ அவன் சொன்னான், இப்போ நான் சொல்கிறேன், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே நண்பர்களே, நம்ம அவங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். இன்னொரு பக்கம் நம்மளோட அரவிந்த் எங்கே மல்லியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தேடிட்டு இருக்காங்க. கால் பண்ணி பார்க்குறாரு, நம்ம நிஷா கிட்ட இருக்குது மொபைல், அதனால் அவங்களால அட்டனும் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நம்ம அரவிந்த் என்ன பண்ணுவார், மல்லியை தேடுவாங்களா என்னன்னு சொல்லி தெரியல. அதுக்கப்புறம் நமக்கு இவர்கிட்ட சொல்கிறாங்க, பர்ஸை கொடுக்க தான் வந்தேன், விஜய் கிட்ட சொல்கிறாரு. பர்ஸை கொடுக்க வந்தேன், ஆனால் என் கூட வந்து என் வருங்கால மனைவியை காணும், எங்கே போனாங்கன்னு தெரியல, அவனுக்கு தேடுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு நண்பர்களே. மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, உங்களோட ஒவ்வொரு வியூஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச்.